விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா அமெரிக்கா சுத்துனே ஆஸ்திரேலியா சுத்துனே நியூசிலாந்து சுத்துனே நியூயார்க் சுத்துனே அங்க சுத்துனே இங்க சுத்துனே எங்க சுத்தினாலும் குத்து பாட்டு ஒண்ணும் கிடைக்கலையே கோவிந்தா. ஏய் அடிங்க சரோஜாக்கா இருக்கிற இடத்துல குத்துக்கு பஞ்சமா. சரோஜாக்கா கின்னா சவுண்ட் விடாம கீரா தொரவ வாயா கம்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல அடிச்சாக்கா அனல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா தேவானே சரோஜாக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி ரவுண்ட் விட்டா கூட்டத்துல கல்லு பறக்கும் புரிஞ்சுக்கடா சோமாரே. நான் தர வாயில ஒரே நொர. அப்படியா வாயை தர இந்தா போறேன். ஐயா சரோஜாக்கா இந்த தோழிக்கு நம்ம சென்னையை பத்தி கொஞ்சம் எடுத்து விட. சென்னைய போல ஊரே இல்ல அதை எடுத்து சொல்ல ஆளா இல்ல நீயோ நானோ வேற இல்ல நண்பா சென்னைய நம்பி வாடா உள்ள. இருக்குண்டே வாடா மச்சான் இருக்குண்டே அச்சா மச்சான் இருக்குண்டே வாடா மச்சான் இருக்குண்டே டோப்பு கையாட்ட இருக்குண்டே கல்பு கல்பு கல்பு. உனக்கு எனக்கு பேச்சு இல்ல அம்மா கையில வாட்சி இல்ல ஐயோ என்ன தொடாத கை போட்டா ஊட்டாத போய் கொஞ்சே நாகமா போட்டு வச்சா காரணமா தீனு விட்டா தினுகமா புளிய போட்டு தொலைக்குமா. ஏ அச்சா மச்சான் இருக்குண்டே ஏ வாடா மச்சான் இருக்குண்டே மச்சி நம்ம டிக்ஷனரி கொஞ்சம் ஓபன் பண்றோம். டருக்கு முறுக்கி அரிக்கு விட்டா டங்கல மேல கால் விட்டா இட்டக் பட்டாங்கம் விட்டா அந்த மாமடம்மே கல்லக்குள்ள கல்பி விட்டா அந்த கிண்ட காட்டி விட்டா சிம்லி தப்பா கத்தி விட்டா பாப் மார்லி கம்பே சோமச்சா கிளிகிளி அச்சா புச்சா பிலிபிலி சோமச்சா கிளிகிளி அச்சா புச்சா பிலிபிலி இது எல்லாம் எங்க கதை சென்னையில உள்ள கதை சொல்லும் போதே நல்ல கதை ஹாப்பினஸ் உள்ள கதை. என்னையோட பசங்க எல்லாம் என்னைக்குமே தாண்டு நாங்க யாருக்குமே அந்த பாட்டை செஞ்சிடுவோம் ஒன்றும் இல்லாம வந்தவெல்லாம் சென்னையில ராஜா ஆனா சென்னையில பிறந்தவன தூக்க விடுறான் பூஜா நம்பி வந்தா உயிரை கொடுத்த பாசத்தோட அனுப்போம் தேவலாம வாய விட்டா தூக்கி போட்டு தென்னை என்ன தரதா நாங்க என்ன அரதா தென்னை என்ன தரதா நாங்க என்ன அரதா தென்னைய போல ஊரே இல்ல அதை எடுத்து சொல்ல அலா இல்ல நீயோ நானோ வேற இல்ல நம்ம சென்னைய நம்பி வாடா உள்ள. டேய் காய்துங்களா நல்லா கேளுங்கடா. ஸ்னேக பிரீதா நம்ம எல்லாருக்காக ஒரு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கலக்கியிருக்காங்க. கமெண்ட்ஸ் கேட்கலாமா ஸ்னேக பிரீதா? கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஸ்னேக பிரீதா ரொம்ப க்யூட்டாக ஆடினீங்க ஸ்னேக பிரீதா. ஆக்சுவலி கூட 8 பேர் ஆடினாங்க இல்லையா, அது 8 பேருக்கு ஈடு கொடுத்து அதிக லெவலில் எனர்ஜி கொடுத்து நீங்கள் ஆடினீங்க. உங்களோட பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? உங்கள் பெரிய ப்ளஸ்ஸு எக்ஸ்ப்ரெஷன். சான்ஸில் அசால்ட்டாக கொடுத்துட்டு போனீங்க எக்ஸ்ப்ரெஷனே. நான் கொடுக்க தானே எக்ஸ்ப்ரெஷன் அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டாக வந்து ஆடிட்டு போனீங்க, க்யூட்டாக ஆட்டு போனீங்க, பவர் பேக்டாக இருந்துச்சு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். பிரசன்னா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஸ்னேகா பிரீதா சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நல்ல ஆட்டிடியூட், நல்ல ஸ்டைல் எல்லாமே இருக்குது. கீப் ப்ராக்டிஸிங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் என்ன நடுவில் என்ன ஆகுதுன்னா மூமெண்ட்டை அடுத்த வாட்டி முடியை நல்லா கிளியராக கட்டிக்கோங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போதில் முடியை இது பண்ணுறதே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. சில இடத்துல மூமெண்ட் டப்புன்னு ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க, 2-3 இடத்துல டப்புன்னு ரிலாக்ஸ். சில இடத்துல எக்ஸ்ப்ரெஷன் ஸ்ட்ரெயிட் கான்ட்ராவாக இருக்குது. ஸோ வேரியபிளில் இருக்குது பர்ஃபார்மன்ஸ், அதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் வரணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா மாஸ்டர். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். இந்த பூனையும் பால் குடிக்குமா? ஐயோ இது ஒல்லியாக இருக்கே பாவம், சாப்பாடு எங்கே அவங்க அம்மா அப்பா?
சாப்பாடு சாப்பிடுவாளா இவ சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன். கரெக்ட், சாப்பிட மாட்டா. இவ்வளோ ஒல்லியாக இருக்கல, பார்த்தா அதான் யாரையும் பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் எடை போடக்கூடாது. இதுதான் எக்ஸாம்பிள். வாட் அ எக்ஸ்பிரஷன்! உங்கள்கிட்ட நான் கற்றுக்கணும் 2-3 எக்ஸ்பிரஷன்ஸ். அவ்வளோ அழகாக பண்ணேன். அதாவது மெச்சூர்ட் எக்ஸ்பிரஷன். மெச்சூர்ட் எக்ஸ்பிரஷன் எப்படின்னா எந்த இடத்துல அந்த கிரேஸ் இருக்கணும், எந்த இடத்துல சாஃப்ட், நடுவில் ஒன்றுமே கிடையாது. மியூசிக் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் ட்ராப் ஆகுது. அது பழகிடும் உனக்கு. யார் கொரியோகிராஃபர்? ஜெயராஜ் மாஸ்டர். ஜெயராஜ் ஃபேண்டாஸ்டிக் பண்ணியிருக்காரு. ஜெயராஜ் அண்ட் டான்சஸ் கிழிச்சிட்டிங்க. சூப்பர். அண்ட் உன்னுடைய எக்ஸ்பிரஷன் இருக்கு பார்த்தியா, அப்படியே அப்படி அப்படி கிஸ் கொடுத்தலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா சாப்பிடணும், புரியுதா? நல்லா சாப்பிட்டா தான் அடுத்த வாட்டி ஆட வைப்போம். உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நல்லா சாப்பிட்டான்னு, இல்லைன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருவேன். கொரியோகிராஃபர் மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஓகே, நல்லா சாப்பிடணும். குட் லக் ஸ்வீட் ஆர்ட்.